எனக்காய் குறிக்கப்பட்ட நாளில் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க முடியும். சிலர் பாருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சிலர் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. கடைசியில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், கடைசியில் பார்த்துக்கலாம், இது சிம்பிள், இது 2 மார்க் தானே, இது 2 லைன் தானே, கடைசி பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் புக்கை திறந்தா அவன் தலையே சுத்தம்ல, இது ஏன் புக்கு தானா இல்லை அடுத்த கிளாஸில் உள்ள அடுத்த டிபார்ட்மெண்ட் புக்கா, ஒன்றுமே தெரியாது. ஆமென். இதே போலதாங்க நம்முடைய விசுவாச ஓட்டம் இருக்குமானால் விசுவாச பரீட்சை உண்டு. நான் இன்று கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்தால்தான் நாளை எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓட முடியும். இல்லை என்றால் இன்றைய ஓட்டத்தையும் சேர்த்து ஓட வேண்டும். அது கடினமாயிரும். அது இன்னும் என்னை சோர்ந்து போக பண்ணும். அது இன்னும் என்னை இழைத்து போக பண்ணும். இதனால பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இவங்களை எப்படியாவது டல் ஆகிடணும், இவங்களை எப்படியாவது சோர்ந்து போக பண்ணிடணும். இவன் சோர்ந்துட்டானா இவனுக்கு ஓட முடியாது. பாருங்கள், ஏசபேலுடைய வார்த்தை நிமித்தம் எலியா சோர்ந்தான். உடனே ஆண்டவர் கோபப்பட்டு ஏசபேலை தட்டுனாரா எலியாவை தட்டினாரா? நம்ம எப்போ ஓடுவோம்? நீங்க ஏசபேல ஒரு தட்டு கொடுங்க. பல நேரத்தில் நம்ம அப்படித்தானே, ஆண்டவரை என்ன ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏசபேலுக்கு ஒரு தட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஓடுறேன். தட்ட மாட்டார், நம்மளை தான் தட்டுவார். எலியா இருக்கிறது வரைக்கும் ஏசபேல வச்சிருந்தார். எதுக்கு தெரியுமா? எலியாவே, உன்னுடைய ஓட்டத்துக்கு அவ தடையா இருப்பான்னு பயந்து தானே நீ சூரியச்செடி கீழே இருந்த. அவளுக்கு முன்னாடி உன்னை நான் ஓட வைப்பேன். ஆமே. நம்ம பல நேரத்தில் இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால் வாழ முடியாது, இன்னார் இருக்கிறது வரைக்கும் வாழ முடியாது. இந்த பிரச்சனை பல நேரத்தில் நம்ம இப்படி புலம்புவோம்ல, உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் இன்டைரக்டா பண்ணுவோம். பாருங்க, கொஞ்சம் அப்படி தூக்கிட்டீங்கன்னா, இயேசுவேல தொடவே இல்லை, ஆண்டவர் வச்சிட்டாரு. எலியா கேட்ட அக்கினி இறக்குன ஆண்டவருக்கு இயேசுவேல தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் தான் வேணும்? இல்லை, அவ கண்ணு முன்னாடி உன்னை வாழ வைப்பேன். இல்லையாவே, அவ கண்ணு முன்னாடி உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ ஓட போற. அவ கையில தான் அதிகாரம் இருக்கிறது, அவ கையில தான் ஆட்சி இருக்கிறது, என்ன இருக்கட்டும். ஆனா உனக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா.